அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூட்டணியில் இணைந்து செயல்பட இபிஎஸ் அறிவுறுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுகவிற்கு எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில மிக மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. காரணம், தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையிலே நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பதனாலே இதில் தேர்தல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள், வியூகங்கள், யுக்திகள் சம்பந்தமான விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கள் கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக குறிப்பாக கூட்டணியிலே பாஜக மற்றும் அமமுக இணைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதிமுகவினுடைய அந்த நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய 84 மாவட்ட செயலாளர்களும் வந்திருக்கக்கூடிய நிலையில தேர்தலுக்கான பணிகளை மிக தீவிரமாக ஏற்கனவே களத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பூத் ஏஜென்ட்டுகள் அமைப்பது, கள ஆய்வு பணிகளை மேற்கொள்வது போன்ற பல பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார்கள். கடந்த ஓராண்டில் பல்வேறு முறை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அவை அனைத்தும் முழுக்க இந்த பூத் ஏஜென்ட்டுகளை அமைப்பது மற்றும் எஸ்ஐஆர் பணிகளை நடத்துவது உள்ளிட்ட பணிகளுக்காகத்தான் இந்த கூட்டங்கள் அதிக அளவிலே தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது கூட்டணி ஏறக்குறைய இறுதி வடிவம் பெற்றிருக்கின்றது. அமமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவை எல்லாம் கூட்டணியில இணைந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களோடு இணைந்து செயல்பட்டால்தான் ஒரு கூட்டணி ஒருங்கிணைப்பு ஏற்பட்டு அவர்களுடைய வாக்கு நமக்கு கிடைக்கும், வெற்றியை நோக்கி செல்ல முடியும் என்ற அறிவுறுத்தலை வழங்க இருப்பதாக தெரிகின்றது. தொடர்ந்து இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு பிறகு அதிமுகவினுடைய செயல்பாடுகளை இன்னும் களத்தில் தீவிரப்படுத்துவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.